இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி 4வது அதிகாரம் 26 34. இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 26 34 முடிய. அன்பானவர்களே, இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. அன்பானவர்களே, நாம் நல்ல செயல்களை செய்கிறோம். கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நாம் கவனமாக செயல்படுத்தி வாழ்கிறோம் என்றால் அதனுடைய பலன்களை தவிர்க்க முடியாது. அதனுடைய காலத்தில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும். நாம் ஏமாந்து போக மாட்டோம். இன்றைக்கு உடனடியாக கடவுளுக்கு பயப்படாமல் கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக நடப்பவர்களுக்கு நிறைய பணம் சேரலாம், புகழ் சேரலாம், பெயர் சேரலாம், அவர்கள் பெரிய வீடுகள் கட்டி கொள்ளலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து நாமும் கடவுளுக்கு அடுக்காத காரியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நமக்கு பலன் மெதுவாக வரும், நிறையவே வரும். குழியில் விழுந்து சாக மாட்டோம். காரணம், நாம் செய்கின்ற செயல்கள் கடவுளுக்கு ஒப்பான செயல்கள், கடவுளுக்கு பிரியமுள்ள செயல்கள். அதற்கு நீண்டகால பலன் உண்டு. நெடிய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து பலன்கள் உண்டு. நாம் அழிந்து போக மாட்டோம், ஏமாந்து போக மாட்டோம். இந்த உலகை நம்பியிருப்பவர்கள் கடவுளுக்கு பயப்படாமல் உலக இயல்பின்படி நடந்து பெரிய பெரிய நன்மைக்கு அதிபதிகளாக இருப்பார்கள். திடீரென்று முடிவு வரும். நமக்கு திடீரென்று முடிவு வராது. வருகின்ற முடிவு என்ன முடிவு என்று நமக்கு தெளிவாக தெரியும். நாம் நிதானமாக அதை பெற்றுக்கொள்வோம், நிறையவே பெற்றுக்கொள்வோம். உலகை நம்பி இருப்பவர்கள், கடவுளுக்கு அச்சப்படாமல் நடப்பவர்கள் நிதானமாக இருக்க முடியாது. திடீரென்று முடிவு வரும். அது கொடுமையான முடிவாக இருக்கும். ஆகவே எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இணைச்சட்ட நூல் 30:15 இருப்பதை போல வாழ்வு ஒரு பக்கம், சாவு ஒரு பக்கம் இருக்கிறது. வாழ்வை எடுத்துக்கொண்டால் வழிக்கு விழாமல் நாம் நடந்து செல்லுவோம். சாவை எடுத்துக்கொண்டால் திடீரென்று முடிவு வரும், அழிவு வரும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, நீரே சொல்லுவதை போல, எசாயா 30:21 வாசிப்பதை போல, வலப்பக்கமோ இடப்பக்கமோ திரும்பாதீர்கள், இதுதான் வழி என்று எங்களுக்கு பின்னால் இருந்து உம்முடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து நாங்கள் உமக்கு பயந்து வாழும் பொழுது நேரிய பாதையிலே நடக்கிறோம், நிறைவான வாழ்வை பெறுகிறோம் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.